ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம மகிழ் திருமணி டைரக்ஷனில் நம்ம அஜித் குமார் நடித்து இப்போதைக்கு ரிலீஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற விடாமுயற்சி படத்துடைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இந்த விடாமுயற்சி படத்து மேலே வந்து இருக்குது. அதிலே முக்கியமாக நம்ம மகிழ் திருமணி அவருடைய படங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புது விதமாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரில் அவருடைய படங்கள் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் இந்த விடாமுயற்சி படமும் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம மகிழ் திருமணி அதுக்கப்புறமா நம்ம அஜித் குமார் ரெண்டு பேருக்குமே இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய கம்பாக்காக அமையும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அப்டேட்டே இல்லாமல் இருந்த நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போதைக்கு அப்டேட்டுக்குள்ளே மூழ்கி நீச்சல் அடித்து வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பேக் டு பேக் தொடர்ந்து இந்த விடாமுயற்சி படத்துலேருந்து வாரம் அப்டேட்டாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. நேற்று கூட அந்த விடாமுயற்சி படத்துடைய ரெண்டு முக்கியமான கேரக்டரை படத்தரப்புலேருந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அதை வந்து பார்த்துருப்பீங்க. அது யாருனே தெரில, எந்த ஒரு படத்துலையுமே பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஒருத்தர் என்னடானா கையில் கத்தியை பிடிச்சிட்டு நிற்கிறாரு, இன்னொருத்தர் என்னடானா கையில் லிக்கர் பாட்டிலோட நிற்கிறாரு. இதுலேயும் முக்கியமாக இந்த படத்துலேருந்து வெளிவந்த எல்லா கேரக்டருடைய போஸ்டருமே ரோட்டில் வச்சு தான் ரிவீல் பண்ணுறாங்க. அப்படி அந்த ரோட்டில் என்ன தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாருமே மண்டையை சுரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்டேட் கொடுக்குற டயத்தை வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10ஆம் நம்பரை வந்து கார்னர் பண்ணோம். நேற்று கூட ஈவினிங் 4:33 இந்த விடாமுயற்சி படத்துடைய அப்டேட்டை கொண்டு வந்திருந்தாங்க. அதாச்சும் இந்த ரெண்டு போஸ்டர் தான் நேற்று ஈவினிங் 4:33 கொண்டு வந்திருந்தாங்க. 4+3+3 இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணிங்கன்னா 10ஆம் நம்பரை வந்து கார்னர் பண்ணோம். எந்த அப்டேட் வரதா இருந்தாலும் 10ஆம் நம்பரை தான் வந்து கார்னர் பண்ணோம். ஆல்ரெடி இதையுமே நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். இந்த 10ஆம் நம்பருக்கும் இந்த விடாமுயற்சி படத்துக்கும் என்னதான் சம்மந்தம் அப்படின்ற மாதிரி. இப்போ அதே மாதிரி இந்த படத்துலேருந்து ரிவீல் பண்ணுற எல்லா கேரக்டரோடைய போஸ்டருமே ரோட்டில் வச்சு தான் ரிவீல் பண்ணுறாங்க. இப்போ ரெண்டு விதமான ஒரு குழப்பமாக இருக்குது. இப்போ இந்த ரோடுக்கும் இந்த விடாமுயற்சி படத்துக்கும் என்ன சம்மந்தம், 10ஆம் நம்பருக்கும் இந்த விடாமுயற்சி படத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி இந்த இதை பற்றி எல்லா ஆடியன்ஸுமே டீகோடிங் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு க்ளூவுமே கிடைக்கல. ஸோ நம்ம அந்த படத்தை தேட்டரில் பார்க்கும் போது தான் நமக்கு முழுசாக தெரிய வரும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விடாமுயற்சி படத்துக்கும் இந்த ரோடுக்கும் இந்த 10ஆம் நம்பருக்கும் என்ன தான் கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை இப்போ தான் தேட்டரில் கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஏகே ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இந்த படம் தீபாவளிக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு சில ரூமர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. எல்லாருமே அதை வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் அதே சமயத்தில் நம்ம சிவகார்த்திகேயனுடைய அமரன் படத்தையுமே அதே தீபாவளிக்கு தான் தேட்டரில் கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி படத்தரப்புல இருந்து அஃபீஷியலாக சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்ன, ரெண்டு படமும் ஒரே நாளில் வெளிவர போகிறதில்ல, ஒன்று விடாமுயற்சி தள்ளி போகும், இல்லைன்னா அமரன் படம் வந்து தள்ளி போகும் அப்படின்ற மாதிரி ஒரு டால்க் ஒன்று போய்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ என்னடானா புக் மை ஷோ தரப்புல இருந்து இந்த விடாமுயற்சி படத்துடைய ரிலீஸ் டேட்டை இப்போதைக்கு அவங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது அக்டோபர் 31 இந்த விடாமுயற்சி படம் வந்து வேர்ல்டு வைடு தேட்டரிக்கெல்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி புக் மை ஷோவில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட நீங்கள் புக் மை ஷோவில் போய் செக் பண்ணி பாருங்க, அக்டோபர் 31 அப்படின்ற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம லைக்கா அவங்க தரப்புல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் இதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணவே முடியாது. நம்ம லைக்கா ப்ரொடக்ஷன் அவங்க தரப்புல இருந்து எப்போ அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதோ அப்போ தான் அதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணவே முடியும். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் அடுத்து இந்த விடாமுயற்சி படத்துல இருந்து என்ன மாதிரியான ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாருமே ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததான் இந்த விடாமுயற்சி படத்துல இருந்து ஒரு கிளிம்ஸை தான் இப்போதைக்கு அவங்க கொண்டு வர போறாங்களாமா. கமிங் சண்டே இந்த விடாமுயற்சி படத்துடைய கிளிம்ஸை வந்து கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஒரு கிளிம்ஸ்ல இந்த விடாமுயற்சி படத்துடைய அஃபீஷியல் ரிலீஸ் டேட்டை படத்தரப்புல இருந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் இதுக்கான ஒரு அப்டேட்டுமே நம்ம லைக்கா தரப்புல இருந்து வரும். லைக்கா தரப்புல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ நீங்க யாரெல்லாம் இந்த விடாமுயற்சி படத்துக்கு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.